முட்டை குருமா பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறமா 1 தக்காளி, இதில் வந்து சோம்பு, சீரகம், கசகசா, அப்புறம் அந்த கிராம்பு, அந்த அன்னாச்சியோட இது, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கணும். நான் நிறைய இது மறந்துட்டேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். நான் வந்து இது வீடியோ எடுக்கிறனாலேயே வந்து எனக்கு நிறைய இது மறந்துருச்சு. இது வந்து கரம் மசாலா. இதில் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் வீடியோன்றனால எனக்கு நல்லா வாயடிப்பேன். ஆனால் எனக்கு வாயே வரமாட்டேங்குது. இது வந்து தனி மிளகாய் பொடி. தனி மிளகாய் பொடி போட்டுட்டு, இது வந்து வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு போடணும். பட்டை கிராம்பு இருந்தால் அது போட்டுக்கலாம். எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப இருந்தால் பிடிக்காததுனால அது போடலை. இருந்தால் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டம்னா போட்டுக்கலாம். நான் வந்து மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் சைடு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப சிரிப்பு வருது. நானாக எடுத்த வீடியோ தான். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம் வீடியோ எடுக்கலாம் ஈஸி நம்ம நினச்சிட்ருக்கோம். நான் அப்படி நினைக்க மாட்டேன். பட் ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க. பச்சை மிளகா போட்டேன்னா ஃபுல்லாக தெரிச்சிச்சு. அதான் இங்கிட்ட ஆட்டிகிட்டு இருக்கேன். பச்சை மிளகா போட்டதுக்கு நம்ம எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கிக்கணும் எப்பவும் போல். என்ன வதச்சிட்டு இப்படி இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேங்க. ஆனால் நர்சிங்கில் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே தெரியாது. வெறும் தியரி மட்டும்தான் தெரியும். படிச்சிருக்கேன். நர்சிங் படிச்சுட்டு நான் அதே தான் படித்தேன். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து வேலை பார்த்தேன். நர்சிங் சம்மந்தமாக நல்லா அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக தான் வேலை பார்த்தேன். மேனுவல் போனதுனால எனக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இந்த சிரிப்பாக வருதுன்னா பேசுகிறதே தெரிய மாட்டேங்குது. சரி, ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இதை ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி தான். ரொம்ப கேஷுவலான பொண்ணு தான். ஆனால் இப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுட்டு தக்காளி போட்டு நம்ம வதக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அரைச்சான் வச்சேன். ஆனால் மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஃபோன் கையில் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனே கிடையாது நான். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதெல்லாம். எப்படி சொல்ல, எப்படி வரும் அந்த இதுலேயே இருந்துட்டு. அதனால் எனக்கு மறந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக எல்லா வீட்லேயும் சமைக்கணும். லைட்டாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதில். அப்புறமா வந்து வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல பொடி, மிளகா பொடி, அதை தாங்க போட்டிருக்கேன். அதை போட்டு நான் வந்து எனக்கு தேவையான அளவு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு, எவ்வளோ அந்த ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. தம்பி இருக்கான். எனக்கு ஒரு பையன் இருக்கான். 2020 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. இது வந்து நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு. 2020 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. என் பையன் பேர் வந்து தேஜேஷ். என் வீட்டுக்காரங்க பேர் வந்து சபர். மோஸ்ட்லி இது வந்து நம்ம போட்டோம்னாங்க தெரிச்சிருச்சு பார்த்தீங்களா. அதான் அவசரத்தில் என்னத்தையாவது ஒன்று பண்ணுறது. இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு முட்டை ஊற்றும் போது எனக்கு எடுக்க தெரியல. முட்டையும் உடைக்கணும், அதில் ஊற்றணுமா. அதனால் முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன். 3 முட்டை போட்டிருக்கேன். அது ஏதோ அந்த வெள்ளை வந்து தெரிஞ்சா அதை மூடி விட்டுக்கிருக்கேன். நல்லா அது கொதிச்சோன்னே
இது இன்னும் நான் நல்லா பண்ணுவேங்க. எனக்கு டென்ஷன்லேயே நிறையாது மறந்துருச்சு. இது வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்பவும் போல எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைஞ்சா நல்லா வரும்பாங்களே, அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் உப்பெல்லாம் போட்டு. இது வந்து முட்டை. இது வந்து சப்பாத்தி சுட்டாச்சு. சப்பாத்தி சுட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் நைட்டுக்கு. நீங்களாம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? பார்ப்போம். நான் அப்பப்போ வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் இது பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்பாத்தி போட்டுட்டு என் மகன் ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த வீடியோவில் வரானான்னு தெரில. காமிக்க வந்தான். எடுத்திருக்கேன். இவர் தான் வந்து என் மகன் தேஜு. தேஜு ரொம்ப வாலி, ரொம்ப சேட்டை. திரும்ப நம்ம சப்பாத்தி, இது வந்து லேயர் சப்பாத்திங்க. லேயர் சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியும் நான் போட்டு வச்சாச்சு. அப்புறமா ஹாட் பாக்ஸில் எடுத்து நான் வச்சுருவேன். அவ்வளோதாங்க. பாய்.